காலைதோறும் புதியவை நீடிய பொறுமையுள்ள அன்பு. மார்ச் 24. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். யாத்ராகமம் 34:6. ஒரு அருமையான கிறிஸ்தவ சகோதரிக்கு கணவனாக ஒரு மனித மிருகம் அமைந்தது. பணத்தை பார்த்து அந்த நல்ல பெண்மணியை ஒரு பிசாசு குணம் படைத்தவனிடம் ஒப்புவித்தனர். அவளை அடித்து உதைத்து தகாத வார்த்தைகளால் அவளை பேசி தள்ளிவிட்டு வெளியே போய்விட்டான். மதியமானது. அவள் பிழைத்திருக்கிறாளா அல்லது செத்து போய்விட்டாளா என்று அறியும்படி 1 மணிக்கு மெதுவாக வந்து வீட்டில் நுழைந்தான். மேஜையில் அவனுக்கு பிடித்த உணவுகளை பார்த்து பிரமித்து நின்றான். அவன் உள்ளே வந்த சத்தம் கேட்டு ஓடி வந்த மனைவி, நேரத்திற்கு வந்து விட்டீர்களே, உட்காருங்கள், சாப்பாடு வைக்கிறேன் என்றாள். அவன் ஆச்சரியத்தோடு அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவளோ புன்னகையோடு அவனின் கையை பிடித்து அழைத்து வந்து அமரச் செய்து உணவு பரிமாறினாள். அவன் காலையில் செய்த எதையும் மனதில் வைத்து கொள்ளவில்லை. அவனை அதிகமாக நேசித்தாள். அவளுடைய அன்பு பொறுமையுள்ள அன்பாய் இருந்தது. லூக்கா 5:1-7 தேவன் சொன்ன ஓமையில், ஆடு தொலைந்து போனதற்கு வேறு யாரும் பொறுப்பல்ல, தானாகவே சென்று பிரச்சனையில் மாட்டிக்கொண்டது. நீதான் தொலைந்து போனாய், நீயாக மாட்டிக்கொண்டாய், நீதான் தவறு செய்தாய் என்று விட்டுவிடாமல் தேவன் தேடிச் சென்று அழைத்து வந்த அன்பு பொறுமையுள்ள அன்பாயிருந்தது. நாம் ஒவ்வொருவரும் கூட அந்த ஆட்டை போல், மேலே சொல்லிய கதையில் வரும் கணவனைப் போல் பாவத்தில் வீழ்ந்து ஆண்டவரை விட்டு தூரம் போய் தேவனை வேதனைப்படுத்துகிறோம். ஆனால் தேவன் நம்மீது பொறுமையாயிருக்கிறார். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மனதுருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். சங்கீதம் 86:15-30 வரை உள்ள வசனங்கள். நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாயிருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவி கொடாதபடியினாலே அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கையில் ஒப்பு கொடுத்தீர். நெகேமியா 3:9. நாம் எல்லோரும் மனம் திரும்பி தேவனிடம் வர வேண்டும் என்று நம் ஒவ்வொருவர் மீதும் தேவன் பொறுமையாயிருக்கிறார். நம்முடைய கர்த்தரின் பொறுமையை நாம் நம்முடைய ரட்சிப்பென்று எண்ண வேண்டும். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். 2 பேதுரு 3:9. ஜெபம். தேவனே, தமது சொந்த குமாரனை நேசிப்பது போல எங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறீர். நன்றி. ஆமேன்.